3 மனிதர்களை பார்த்தோம். நம்முடைய அயலகத்தாருக்கு ஒரு பிரச்சனை என்றால் நானும் கூட வர்றேங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நானும் கூட வந்து நிற்கிறேங்க நிற்கின்ற அந்த ஆணையரை போல, எஸ்கோலை போல நாம் நின்றிருக்கிறோமா? இனியாவது நிற்போமா? மெல்கிசதேக்கு போல விருந்தோம்பலை பயன்படுத்தி விருந்தோம்பல் செய்கிறவர்களாய், அதன் மூலம் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறவர்களாய், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள் ஒருவர் உண்டு என்று அறிவிக்கின்றவர்களாய் முயற்சி எடுப்போமா? 3ஆவதாக தன்னுடைய ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிற பேராவை போல நாமும் நம்முடைய ஜனங்களுக்காய், ஒருவேளை நம்முடைய அண்ணன் வீட்டாருக்காக, நம்முடைய அயலகத்தாருக்காக, நம்முடைய கூட வேலை பார்க்கிறவங்களுக்காக, நம்ம கூட படிக்கிறவங்களுக்காக, நாம் அறிந்திருக்கக்கூடிய பிற ஜனங்களுக்காக ஒரு நாளாவது ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அவர்களுடைய பெயர்களை எல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களும் கிறிஸ்துவை நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோமா? இந்த பக்குவம் எல்லாம் நமக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா உண்மையிலேயே நானும் ஆபிரகாம் போல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு